ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னை சுற்றி இந்த சிலுவை பவனியை வேடிக்கை பார்க்க பரிதாபப்பட்ட எவ்வளவு பேர் இருந்தும் என்ன பயன்? என்னால் குணப்படுத்தப்பட்டவர்கள், என்னால் பசியார உண்டவர்கள், என்னால் ஆறுதலும் ஆசீரும் பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருந்தும் ஓர் அந்நியன் என் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுகின்றான். உனக்கு மனமில்லையா? என்னுடன் உறவாடவும், என்னை உட்கொள்ளவும், என்னில் நீ வாழவும் எவ்வளவோ வழி இருந்தும் என்னை விட்டு அகன்று போகின்றாய். பல சமயங்களில் பிற மதத்தவர் காட்டும் பற்றுதலும் நன்றியும் கூட நீ காட்டுவதில்லையே. உனக்காகவே வாழ்ந்த எனக்காக நீ ஏன் வாழக்கூடாது? ஜெபம். இயேசுவே, உமக்கு உதவி செய்ய சீமோன் மட்டும் முன்வருகிறார், அதுவும் கட்டாயத்தினால். என் அசட்டுத்தனத்தினால், கோழைத்தனத்தினால், சோம்பலால் நல்ல பல செயல்களை செய்ய வாய்ப்பு இருந்தும் தவறு இருக்கின்றேன். மற்றவர்களுக்கு நீர் காட்டிய கனிவும் இரக்கமும் அளவிட முடியாதது. உமது சீடனாகிய எனக்கும் அதே அன்பை கற்றுத்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.